ஹலோ 10th ஸ்டூடெண்ட்ஸ், மிட்டம் எக்ஸாம் வரும்போது 10th மார்க்ஸில் நிறைய கொஷின் இருக்குது. அது எந்த கொஷின் வருமா அந்த கொஷின் வருமான்னு குழப்பத்தில் இருக்கீங்களா? உங்களுக்காகவே நாங்கள் 10th மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்திருக்கோம். அதுவும் யூனிட் வைஸில். ஓகேங்களா, அதை பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட்டில் எக்ஸாம்பிளில் இருக்கிற 2 மார்க் அண்ட் 5 மார்க்கோட இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது எக்ஸசைஸில் இருக்க 2 மார்க் அண்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின். அது செகண்ட் யூனிட். இதில் இருக்க எக்ஸாம்பிளில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸசைஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின். அது தேர்ட் யூனிட். அல்ஜிப்ராவில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின், எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ். இப்போ மேக்ஸில் நிறைய கொஷின் இருக்குது. இது எத்தனை வாட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்தாலும் புரியல, ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறது புரியல, டியூஷனில் சொல்லிக் கொடுக்குறது புரியல, உங்களால் ரிப்பீட்டடாக கேட்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? நம்ம வீலன் ஆப்பில் உங்களுக்காகவே 10th ஆல் சப்ஜெக்ட்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதில் என்னென்னலாம் கவர் ஆகிருக்குன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு சொல்லிட்டு இந்த 5 சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதில் எப்படி லெசன் இருக்கும், எப்படி வீடியோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சயின்ஸ்குள்ளே ஒரு லெசனுக்குள்ளே வந்தீங்கன்னா டாபிக் வைஸ் டாபிக் அது கீழே வீடியோ இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ ஒரு வீடியோவை பார்க்குறீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றதுக்காக கீழே குவிஸ் இருக்குது. அதை அட்டன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் எவ்வளோ புரிஞ்சிருக்கு, ஒன்று எவ்வளோ புரியல அப்படின்ற மாதிரி கிளாரிட்டியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 1 இயருக்கு ஜஸ்ட் 999 தான். ஓகேங்களா, நீங்கள் மேக்ஸை போட்டு பார்க்க தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, அதனால் நம்ம வீலன் ஆப்பில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. வேணுங்கிறவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஃபோர்த் யூனிட்டில் இருக்க எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட். தியரம் 5 மார்க்கில் தியரம் இருக்குது, வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதே மாதிரி நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை, வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த பிடிஎஃப் நம்ம ஆப்லேயே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ரிசோர்ஸஸ்னு இருக்கும். ஓகேங்களா, அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். அதில் போனீங்கன்னா மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷினில் இது இருக்கும். ஓகேங்களா, இது மட்டும் தான் நம்ம ஆப்பில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் மிட்டம் கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் நோட்ஸு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, ஸ்டடி பிளானு, ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே இருக்கும். நீங்கள் வேணும், இது எல்லாருக்குமே ஃப்ரீ தான், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. Thank you.